தற்போது தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மெரினா அருகே ஆற்று நீரோட்டத்தை கடல் நீர் தடுக்கும் பருந்து பார்வை காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் தகவல். அதாவது சென்னையுடைய வடிகாலாக 4 வடிகால் இருக்கிறது. ஒன்று பாத்தீங்கன்னா இந்த நேப்பியர் பாலம் அருகே இருக்கக்கூடிய இந்த கோவமாறு கடலில் கலக்கக்கூடிய இடம், மற்றொன்று அடையாறு ரிவர் பட்டினம்பாக்கம் அருகே கரையில் கலக்கக்கூடிய இடம், மற்றொன்று முத்துக்காடு அருகே கடலில் கலக்கக்கூடிய இடம், மற்றும் வட சென்னையில் எண்ணியூர் முகத்துவாரம் வழியாக கலக்கக்கூடிய இடம். இந்த 4 வடிகால்கள் தான் சென்னையுடைய மழை நீரை வெளியேற்றுவதற்கும் அதே போல முக்கியமான ஒரு நீரோட்டமாக இருந்து வருகிறது. தற்போது நீங்கள் பார்க்கலாம், கடல் அலைகள் வேகமாக இருப்பதால் தற்போது இந்த கூவம் தண்ணீர் கடலில் கலக்காமல் கடல் அலைகள் நிலப்பகுதியை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை தான் நம்மளுடைய பருந்து பார்வையில் பிரத்யோகமாக நம்ம பார்த்து வருகிறோம். நேப்பியர் பாலம் அருகே ரம்மியமாக இந்த காட்சி இயற்கையில் எழில் கொஞ்சக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு பக்கம் நீர்வளத்துறை இந்த பகுதியில அதிக அளவிலான மணல் சேருவதை எதிர்த்தாலும் கூட இந்த பகுதியில் அதிக அளவில் மணல் ஆங்காங்கே இருந்து வரக்கூடிய மணல் என்பது சேகரமாகிறது. அந்த மணல் பரப்பை தாண்டி தற்போது ரம்மியமாக கடல் அலைகள் நிலப்பகுதியை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். பிரியா, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.